இது காங்கிரேஜ் மாடு, காங்கிய காரிக்கால, காங்கிய மயிலுக்கால, ரெட் செந்தி, எடிக்கார், கிரு கிரு, ரெட் காந்தாரி, தார்பார்கர், தேனிமலை மாடு, ஆலம்பாடி, புங்கனூர் குட்டை. இது வந்து காராபூஸ். ஒரு 25 வகையான நாட்டு மாடுகள் நம்ம கோசாலையில் வச்சுருக்கோம். எல்லா மாநிலத்திலையும் சேர்த்தா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8-9 மாநிலத்தில் உள்ள மாடுகள் எல்லாமே நம்ம வச்சுருக்கோம். மாடுகளுக்கு சாப்பாடுன்னு பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம தான் தயார் பண்ணுறோம். 10 வகையான தானியங்களில் போட்டு ஒரு திட உணவு பண்ணுறோம். இது மட்டும் இல்லாமல் மேய்ச்சலுக்கு வேறு அனுப்புகிறோம். அது இல்லாமல் காலையில் நம்ம வந்து அவங்களுக்கு வரத்தீவனங்கிற வைக்கோல், புல், தட்டு, சோளத்தட்டு இந்த மாதிரி வகையான புல்லுகளை நம்ம காலையில் போட்டு தான் நம்ம அனுப்புகிறோம். இந்த புல்லுமே வந்து ஆர்கானிக் முறையில் தான் நம்ம வந்து அதை பயிரிட்டு வளர்க்குறோம். இந்த வெள்ளிக்கிழமை வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடுங்களுக்கெல்லாம் வந்து கோபூஜான்னு ஒரு பூஜை பண்ணுறோம். ஒரு இனிப்பாக ஒரு பிரசாதம் பண்ணி ஒரு வாழைப்பழம் வச்சு அந்த மாடுகளுக்கு ஊட்டி அவங்களுக்கு ஆர்த்தி காட்டி தூபம் காட்டி அந்த நாளை வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவோம். இப்போ ஆசிரமத்தில் வந்து ஒரு 3000 பேர் இருக்காங்க. இந்த 3000 பேரும் வந்து இந்த மாடுகளோட வந்து ஒரு தொடர்பை ஏற்படுத்தினுங்கிறதுக்காக அவங்க வந்து பழகிறது, மாடுகளை குளிப்பாட்டுறது, மாடுகளுக்கு தீவனம் போடுறது, மாடுகளை இருக்கிற இடத்த கழுவி சுத்தமாக வைக்கிறது, இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிலாம் பண்ணுறாங்க. இப்படி எப்படி 3000 பேர் ஆசிரமத்தில் இருக்காங்களோ அதே மாதிரி ஒரு 610 பேர் எங்கள் கூட இருக்காங்கன்னு தான் எங்களோட பார்வையில் இருக்குது.